இருக்காருன்னு தெரியுதா? இதுதான் நம்ம தலைவர் வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காரு, பாதம் தாங்கி பழனிசாமி. இந்த மாதிரி ஒரு போட்டோவை இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஒவ்வொருத்தருடைய காலை பிடிச்சி முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 கால் தான். அந்த அம்மா ஜெயலலிதா மரணமா வரைக்கும் அந்த அம்மாவோட காலு, அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோட காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலு, இப்ப ஓபிஎஸ் காலையும் வாரி விட்டாரு. இப்படி அதாவது இன்னொரு அதிமுகவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி ஒரு நிலைமை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது. சென்ற டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி அதிமுகவுடைய நிறுவனர், கலைஞருடைய நெருங்கிய நண்பர் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். திருப்பத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, நினைவு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறார். எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்தசாமி போட்டோ போட்டான். எம்ஜிஆருக்கும் அரவிந்தசாமிக்கும் வித்தியாசம் தெரியல. இதுதான் அதிமுக காரனுடைய நிலைமை. இப்படி அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை முதல் தற்கொலை. 1200 மார்க்குக்கு 1172 மார்க் வாங்கிச்சு அந்த குழந்தை. என்ன ஆசைப்பட்டுச்சு? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அனிதா மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட நிக்கல. இப்போ இந்த 8 வருஷத்துல மட்டும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? பாஜக அரசும் அடிமை அதிமுக அரசு சேர்ந்து பண்ண கொலைகள். சென்ற வருடம் சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த திரு ஜெகதீஷ் என்ற பையன் இறந்து போயிட்டான். கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான். அவன் இறந்து அடுத்த நாள் அவங்களுடைய அப்பா, ஜெகதீசனுடைய அப்பா பேரு செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னன்னு சொல்லி, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் அவன் ஆசைப்பட்டான், அவனால் ஆக முடியல, என்னால் தாங்க முடியல, என் பையன் இறந்துட்டான், நான் இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லி அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கோம். ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்கள் இங்க சென்னைக்கு வந்தபோது அவர் சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் சொல்ல வச்சார். இந்த முறை நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்கு கண்டிப்பாக பெற்று தருவேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும்னா